IPL 2025ல எந்த பிளேயர்ஸ் எல்லாம் எந்தெந்த அவார்ட் வாங்கியிருக்காங்கன்னு இப்ப நம்ம டீடைலா பார்க்கலாம். சாய் சுதர்ஷன் 15 மேட்ச்ல ப்ளே பண்ணி 759 ரன் எடுத்து ஆரஞ்சு கேப் வாங்கி அசத்தியும், பிரசித் கிருஷ்ணா 15 மேட்ச்ல ப்ளே பண்ணி 25 விக்கெட் எடுத்து பர்பிள் கேப் அவார்டும் வாங்கியிருப்பாரு. என்னதான் குஜராத் டீம் இந்த இயர் ஆரஞ்ச் அண்ட் பர்பிள் கேப் இந்த 2 அவார்டையும் வாங்கியிருந்தாலும் டிராஃபி வின் பண்ண முடியாம மிஸ் பண்ணிருப்பாங்க. மோஸ்ட் சிக்ஸஸ்க்கான அவார்டை நிக்லஸ் புரன் மொத்தமா 40 சிக்ஸ் அடிச்சு வாங்கியும், இந்த பக்கம் சாய் சுதர்ஷன் மொத்தமா மோஸ்ட் ஃபோர்ஸ்க்கான அவார்டை 88 4 அடிச்சதால வாங்க முடிஞ்சிருக்கும். அடுத்ததா பெஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்டுக்கான அவார்டை வைபவ் சூரியவன்ஷி வாங்கியும், மோஸ்ட் டாட் பால்ஸ்க்கான அவார்டை முகமது சிராஜ் மொத்தமா 151 டாட் பால் போட்டதால வாங்கி அசத்திருப்பாரு. கேட்ச் ஆஃப் த சீசன் அவார்டை கமிந்து மெண்டிஸ் சைலண்டா தட்டி பறிச்சுட்டாருன்னு தான் சொல்லணும். மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயருக்கான அவார்டை சூரியகுமார் வாங்கியும், எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த சீசன் அவார்டை சாய் சுதர்ஷன் வாங்கியும் சம்பவம் பண்ணிருப்பாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஆறுதலா சிஎஸ்கே டீம் ஃபேர் பிளே அவார்டை 7வது முறையா வின் பண்ணி இப்ப அசத்திருக்காங்க. இந்த வருஷத்துக்கான பெஸ்ட் பிச் அண்ட் பெஸ்ட் கிரவுண்டுக்கான அவார்டை டெல்லி ஸ்டேடியம் இப்ப வின் பண்ணிருக்காங்க. RCB மேனேஜ்மெண்ட் அவசரமா கண்டக்ட் பண்ண விக்டரி செலிப்ரேஷனால ஃபேன்ஸ் பாதிக்கப்பட்டது மட்டும் இல்லாம இத்தனை வருஷம் கழிச்சு வாங்கின IPL டிராஃபியை ஒரு நாள் கூட நிம்மதியா செலிப்ரேட் பண்ண முடியாம மோசமான சிச்சுவேஷன்ல இப்ப RCB ஃபேன்ஸ் தள்ளப்பட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த இன்சிடென்ட்டை பத்தி BCCI என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, இந்த செலிப்ரேஷனுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு பிரான்ச்சைஸ் பண்ண மிஸ்டேக்கால தான் இது நடந்திருக்குன்னு வெளிப்படையா ஆதங்கமா கருத்து சொல்லியிருக்காங்க. வேர்ல்ட் கப் செலிப்ரேஷன் போல IPL டிராஃபியை செலிப்ரேட் பண்ண நினைச்சது RCB மேனேஜ்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் ஒழுங்கான ப்ரொடெக்ஷன் கொடுக்காம விட்டதுன்னு இப்படி ஆளாளுக்கு இந்த சம்பவத்துல டைரக்டாவோ இன்டைரக்டாவோ லிங்க் ஆகி இப்ப மொத்தமா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும்.